நான் உங்கள் கிரிஷியஸ் மேக்கப் ஆர்டிஸ்டி. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பெரியவங்க சாரீ வச்சு குட்டீஸ்க்கு சாரீ எப்படி ட்ரை பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இடுப்பில் சொருகிற பக்கத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதை ரெண்டாக மடிச்சுக்கணுங்க. டோட்டலாகவே அதை ரெண்டாக குறுக்கில் மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு ரெண்டு பக்கமுமே நல்ல பக்கமாக வர மாதிரி பார்த்துக்கணுங்க. பார்த்துக்கிட்டு அதாவது ஃப்ரண்ட்லையும் சரி பேக்லையும் சரி ரெண்டு பக்கமே நல்ல பக்கமாக வர மாதிரி பார்த்துக்கணுங்க. அப்போ சாரியை ஃப்ரண்ட் பக்கத்தை விட பேக் சைடில் இருக்கிற பக்கம் ஒரு 3 இன்ச்சு ஒரு நம்ம விரலை வச்சு பார்த்தா தெரியும், ஒரு 3 இன்ச்சு மேலே வர மாதிரி பார்த்து மடிச்சுக்கணுங்க. அப்புறம் அந்த இடத்துல அந்த கார்னரில் மேலே மடித்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம சேஃப்டி பின் போட்டுக்கலாங்க. அதாவது மேலே ஏற்றி போடாமல் கரெக்டாக அந்த மடிப்பில் போடாமல் கொஞ்சம் கீழே இறக்குன மாதிரி போடுங்க. அப்புறம் அதே மாதிரி சாரீ ஃபுல்லாகவே குறுக்கில் மடிச்சுட்டு ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க. பாப்பாவை இடுப்போட மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பின் போட்டுட்டு சாரீ ஸ்டார்டிங்லேருந்து முந்தானி வரைக்குமே நீங்கள் ஃபுல்லாகவே அதே மாதிரியே மடிச்சுக்கோங்க. குறுக்கில் மடிச்சுட்டு பாப்பாவோட லென்த்து எவ்வளோ இருக்காங்களோ முந்தானி அந்த அளவுக்கு வச்சு போட்டுக்கோங்க. ஃப்ளீட் எடுத்து வச்சுக்கோங்க. என்னுடைய பாப்பா இந்த ஹைட்டில் இருக்காங்க, அதனால் நான் மெஷர்மெண்ட் பண்ணி பின் போட்டுக்கிட்டேன். இதில் நீங்கள் ஒரு 8 ஃப்ளீட் வரைக்குமே நீங்கள் வச்சுக்கலாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு கிளாத் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். நான் ஒரு 4 ஃப்ளீட் வர மாதிரி கொஞ்சம் பட்டை பெருசாக தாங்க எடுத்திருந்தேன். பாருங்கள் லாஸ்ட்டாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாரீ ஃபுல்லாகவே நான் பின் போட்டு வச்சுருக்கேங்க. ஆல்ரெடி பாப்பாவோட இடுப்பு மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருந்தேங்களா, அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஃப்ளீட் மட்டும் பெருசாக எடுத்துக்கணுங்க. அடுத்த ஃப்ளீட் நார்மல் சைஸில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு பொறுமையாக எடுங்க, வேகமாக எடுக்காமல் பொறுமையாக எடுங்க. எடுத்துக்கிட்டு ஃபுல்லாகவே 1 by 1 அழகாக அரேஞ்ச் பண்ணுங்கள். அரேஞ்ச் பண்ணி அழகாக அந்த இடத்துல பின்னு போடுங்க. பின்னு போட்டுட்டு அதே இடத்துல பின்னு போடுற இடத்துல அதே இடத்துல திருப்பி பக்கத்தில் ஒரு பின் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சாரீ கட்டும்போது இடிஞ்ச அழுத்தமாக வராமல் ஒரே லெவலாக இருக்குங்க சாரீ பார்க்க. பாப்பாவுக்கும் அப்படி கீழே நம்ம டபுள் லேயராக இருக்குது. நம்ம பெரியவங்க சாரியில் தான் நம்ம அந்த மாதிரி கட்டியிருக்கோன்றது வெளியில் யாருக்கும் தெரியாதுங்க. அந்த அளவுக்கு நல்லா ஒரு ஃபினிஷிங்கான ஒரு லுக்கு கொடுக்கும் நீங்கள் இந்த மாதிரி டபுள் ஊக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா. பாருங்கள், இங்கேயும் ஒரு ஊக்கு போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி 1 by 1 அழகாக கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி போட்டுக்கோங்க. அதே மாதிரி கரெக்டாக இது அரேஞ்ச் பண்ணணும் இல்லைங்க. அது எந்த மெஷர்மெண்ட்டில் இருக்கோ அதே மாதிரி அதே லெவலுக்கு எடுத்து வச்சு கரெக்டாக ஒரு ஊக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்கன்னா நல்லா ஒரு ஸ்டெஃபான ஒரு சாரீ கிடச்சிரும். நம்மளுக்கே பார்க்கறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும், கையில் பிடிக்கிறதுக்கே. பாப்பாவுக்கும் கட்டும்போது ஒரு நீட்னஸாக இருக்கும். இப்போ சாரியை கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு ஃப்ளீட்டாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கள். அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள் சாரீ லுக் எவ்வளோ ஃப்ளீட்ஸ் பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் எத்தனை ஃப்ளீட்ஸ் வந்திருக்கு பாருங்கள். அப்புறம் நான் பாப்பாவோட முந்தானி அழகாக எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த பின் கொடுத்துருந்தீங்களா அந்த இடத்த அழகாக மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்ததுனால சூப்பராகவே கட்டி முடிச்சாச்சுங்க. பாப்பாவோட ஃபைனல் லுக் இதுதாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.